ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான வாழ்க்கையில் எது நடக்கணும்னு எதிர்பார்த்து நடக்காமல் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கியோ அது நல்லபடியாக நடப்பதற்காக உனக்கு உதவி செய்யதான் உன் சாயப்பா நான் ஓடி வந்திருக்கேன். அடிக்கடி என்னை மனதில் நினைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும்படியும் உன் கவலைகளை எல்லாம் அழிச்சு உனக்கான நல்வாழ்க்கையை தரப்போறேன். உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் உன் சாயப்பாதான் என்பதை இப்பொழுது நானே புரிந்து கொண்டு விட்டேன் என் செல்லமே. உன்னை யாராவது மதிக்காம அலட்சியப்படுத்தும் போது ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். நீ சரியான பாதையில் போகும்போதும் முன்னேற்ற பாதையில் போகும்போதும் தான் இந்த மாதிரி மனிதர்கள் வேணுமெனே அலட்சியம் செய்வார்கள், அவமதிப்பார்கள். என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய தூய்மையான பக்தி என் மனசை குளிர வச்சிருச்சு. என்னை வணங்குகிற உனக்கு எந்த குறையும் வர விடமாட்டேன் என் செல்லமே. நீண்ட நாளாகவே நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய முக்கியமான வேண்டுதலைத்தான் இப்போது நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சு இனி நீ சந்தோஷமா வாழப்போற. உனக்கான அழைப்புகள் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த நபரிடமிருந்து நிச்சயமாக வரப்போகுது. என் அன்பு பிள்ளையான உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புத வாய்ப்புகளும் கிடைக்கும். என்னதான் நடந்தாலும் என் வாழ்க்கை மாறலன்னு சில பேர் பயத்திலேயே பதட்டத்திலேயே கவலையிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கர்ம வினையின் காரணமாக அவர்கள் மனது அவர்களை படுத்தும் கொடுமையெல்லாம் நான் அறிவேன். எல்லாம் நல்லதாகவே நடந்தாலும் உன் மனசு உன்னை விடாமல் துரத்துதுங்கிறது தான் உண்மை. உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு நீ நினைக்கிறபடி சந்தோஷமாக உன் மனசு இருக்கும்படி பார்த்துக்கோ. ஒரு நொடியில் வாழ்க்கை எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும். உன் சாயப்பா என்ன நினச்சிக்கிட்டு நீ உன் கடமையை செஞ்சினா கர்ம வினைகள் அனைத்தும் காணாமல் கரைந்து போகும் என் செல்லமே. நீ இத்தனை நாளாக எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். உனக்கு நல்லதைத்தான் நடத்துவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களை நீ அடையணும்னா, வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும்னா சில மோசமான நாட்களோடு போராடித்தான் ஆக வேண்டும். உன் மன ஓட்டத்தை முழுவதுமாக அறிந்த உன் சாயப்பா இனிமே நீ கவலைப்படும்படி எதுவும் செய்ய விட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா. எந்த பயமும் கவலையுமின்றி நான் பார்த்து கொள்கிறேன். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னுடைய பாதையில் நீ உறுதியாக இரு. ஓ மேல நீ நம்பிக்கை வை என் செல்லமே. உன் மீது நீ வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைங்கிறது நீ என் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு சமம். எப்போதும் என்னால் எல்லாமே முடியுன்றதை சொல்லிக்கிட்டே இரு. ஒரு நாளும் எந்த மனிதருடைய கடந்த கால வாழ்க்கையையும் அவரது தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி அவங்க மனசு கஷ்டப்படும்படி பேசாத. ஏன்னா அவங்களே அந்த பழைய கஷ்டத்துலேருந்தும் வழியிலேருந்தும் வேதனையிலேருந்தும் மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு போராடுனாங்கன்னு எனக்கு தானே தெரியும். ஒவ்வொருவர் மனசுலையும் கடலளவு கஷ்டங்களை கடந்து வந்து தான் வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை பகிர்ந்து கொண்டால் ஆறுதல் கிடைக்கும் நினச்சி எதையும் சொல்ல வேணாம். ஏன்னா உன்னை பற்றி எதிர்மறை எண்ணங்கள் அவங்க மனசில் தேவையில்லாமல் உருவாகும். உன்னுடைய கதையையும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் உன்னுடைய சூழ்நிலையையும் உன்னுடைய தவறுகளையும் நீ ஏமாந்த விஷயத்தையும் நீ கஷ்டப்பட்ட விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீ என்னதான் யதார்த்தமாக நடந்ததை சொன்னாலும் அவர்கள் உன்னை பற்றி தவறாக நினைப்பதற்கான பல வாய்ப்புகள் அங்கே இருக்கு. உன் வாழ்க்கையை நீ வழி நடத்தினாலும் உனக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களையும் உனக்கு எதிராக மக்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களையும் நான் மட்டும்தானே அறிவேன். நீ ஏதோ ஒரு ஆறுதலுக்காக அனுதாபத்துக்காக எதையோ சொல்ல போய் அது உனக்கே ஆபத்தானதாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள். உன்னால் சமாளிக்க முடிஞ்ச பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க பழகு. முடியாத பட்சத்தில் முடியாத கஷ்டத்தில் இந்த சாயப்பா என்கிட்ட உன் வாழ்க்கை பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டா அனைத்தையும் நான் சரி செய்வேன் என் செல்லவே. உன் பிள்ளைங்களை பற்றி நீ கவலைப்படவே வேணாம். நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தானே இப்போது உனக்கான நல்லது நடக்கணும்னு பாக்கியம் கிடச்சிருக்கு. என்னை நம்பி உன் கடமைகளை நீ செய்ய முயலும்போது உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவையான பாதுகாவலனாக நானே இருப்பேன். உங்கள் எல்லாருக்கும் குருவாக இருந்து நான் வழி நடத்துகிறேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்வில் முன்னேற்றத்தை தருவேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களாலும் தடைகளாலும் தடங்கல்களாலும் மன தைரியத்தை இழந்து நீ வருந்துவது எனக்கு தெரியும். உனக்கு துணையா நான் இருக்கிறேன் இல்லையா. உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரைக்கும்
உன் சாயப்பா நிச்சயமாக ஓய மாட்டேன். நானே உன்னை தாங்கி பிடிச்சு உன் கவலைகளையெல்லாம் தூர எறிஞ்சு உன் வேதனைகளையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்து உன்னை பாதுகாத்து அருள் செய்வேன் என் செல்லமே. என்னை நோக்கி நீ நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வச்சா போதும், உன்னை மகிழ்ச்சியின் பாதையில மகிழ்ச்சியின் உச்சிக்கே கொண்டு செல்வேன். உன்னை தொடர்ந்து அவமானப்படுத்துபவர்களை விட்டு விலகிவிடு. அன்பு, பாசம், குடும்ப கௌரவம்னு மீண்டும் மீண்டும் நீ அவர்களுக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால மீண்டும் மீண்டும் நீதானே வருத்தப்பட நேர்கிறது. நீ மட்டும் சரியா இருந்தா போதாது, உன்னை சுற்றி இருப்பவர்களும் சரியாக இருக்க வேண்டும் அல்லவா? அது வரைக்கும் நீ தனியா இருப்பதுதான் உனக்கு நல்லது.